வணக்கம். சற்று முன் அதிமுகவின் வேட்பாளர்கள் திமுகவில் இணைகிறார்களா வெளியான தகவலால் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. 2026 சட்டசபை தேர்தல் இரண்டாவது முறையும் திமுக ஆட்சியை அமைக்கும், வரலாற்று சாதனை படைக்கும் என்ற தகவல்கள், கருத்து கணிப்புகள் நேற்று கூட நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரையறை திட்டத்திற்கு மசோதாவிற்கு எடப்பாடி ஆதரவு தெரிவித்தார். ஆனால் நடந்ததோ எதிர்ப்பாக மாறிவிட்டு மசோதா ரத்து செய்யக்கூடிய நிலைமையும் உருவாகிவிட்டது. காரணம், ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதன் காரணமாகத்தான் மசோதாவை நிறைவேற்ற முடியவில்லை என்று ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் நேற்று முழுவதுமாக பேசி வருகிறார். இது தேர்தல் சமயத்தில் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியுமா? எடப்பாடிக்கு மட்டும்தான். பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் பாஜக சொல்கிறதை எல்லாம் கண்ணை மூடி காதை மூடி கேட்கக்கூடிய நிலைமையில்தான் எடப்பாடி இருக்கிறார் என்று பல்வேறு விமர்சனங்களை தொடர்ச்சியாக ஸ்டாலின் அவர்கள் முன்வைத்து வருகிறார். இதனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 90 தொகுதிகளில் டெபாசிட்டை இழப்பார். இந்த வேட்பாளர்கள் அனைவரும் திமுகவில் இணைவார்கள். திமுகவில் இணைந்தால் மட்டும்தான் அரசியல் வாழ்க்கை, எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இனியும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் சொத்துக்களை இழக்கக்கூடிய நிலைமையும் உருவாகும் என்று தற்பொழுது பிரச்சாரங்கள் மூலமாக தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தல் அதிமுக தோல்வியடைந்த பிறகு சுமார் 40 எம்எல்ஏக்கள், சிட்டிங் எம்எல்ஏக்களுடன் வேட்பாளர்கள் அனைவரும் திமுகவில் இணைவதாக சமூக வலைதளங்களில் பதிவுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.